அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற போராட்ட சங்கத்தினுடைய மாநில தலைவர் சமூக சேவகர் டாக்டர் நாகை விஜயராகவன் பேசுகிறேன். தமிழக அரசு பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அசைவ உணவாக கோழிக்கறி, ஆட்டுக்கறி ஆகிய உணவுகளை மக்கள் பெரிதும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த அசைவ உணவுகளை வாங்குவதற்கு அரசே விலை நிர்ணயம் செய்யும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஏழை எளிய மக்கள் ஆடு மாடுகளை நம்பிதான் பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். இந்த கால்நடை பராமரிப்பு மூலமாக வரக்கூடிய சொற்ப லாபத்தில் அவர்கள் வாழ்க்கையை அன்றாடம் நடத்தி வருகிறார்கள். இதில் அரசு விலை நிர்ணயம் செய்தால் அங்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும். ஏனெனில் திருவிழா காலங்கள் மற்றும் பக்ரீத் இஸ்லாமிய பண்டிகைகள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில்தான் தாங்கள் வளர்த்து வரக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கு விலை என்பது உயரும். மற்ற நேரங்களில் அவர்களுடைய கால்நடைகள் நம்பி வாழக்கூடிய ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அதே போன்று கறிக்கடைக்காரர்களுக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளது. கால்நடையை பராமரித்து வரக்கூடிய அந்த ஏழை விவசாயிகள் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு மிகவும் இந்த அறிவிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், துறை அமைச்சர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இந்த அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்து திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.